ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு விஷர் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். இனிமேல் வீக்லி ஒரு விஷர் வீடியோ கண்டிப்பாக போடணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னோட விஷஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யார் யார் போடுறது அப்படிங்கிறது தெரியல. ப்ளஸ் நம்மளோட இன்ஸ்பிரேஷனும் இருக்காங்க, அதுவும் போடணும். ஸோ ஒரு விஷர் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படி தான் போடலான்னு நினச்சேன். பட் எனக்கு நம்ம இந்த விஷர் வீடியோ போட ஆரம்பிச்சோன்னவே வந்துட்டு எனக்கு ரொம்பவே மைண்டில் ஓடிட்டு இருந்த ஒரு தாட், டெய்லியும் அவங்க என்னை பற்றி நினைப்பாங்க, நான் அவங்கள பற்றி நினைப்பேன். ஸோ கண்டிப்பாக அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. ஸோ அதனால் இன்னைக்கு வெல்விஷர் வீடியோவில் நான் அவங்கள பற்றி சொல்லலான்னு விருப்பப்படுறேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்துட்டு நான் எப்போ மீட் பண்ணேன் அப்படின்னா, என்னோட மெட்டர்னிட்டி முடிச்சுட்டு நான் வந்துட்டு எனக்கு ஐடியாலாம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஐடியாலாம் எனக்கு இல்லை. ஆக்சுவலி நான் மெட்டர்னிட்டி முடிச்சுட்டு தம்பி பிறந்த ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ அது கிடைச்சிச்சு. பட் ஆனால் அதில் எனக்கு 2 ப்ராஜெக்ட்ஸ் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணேன். எதுலேயுமே எனக்கு பேமெண்ட் வரல. ஒரே ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிங்கப்பூர்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணேன். அதில் மட்டும் எனக்கு ஒரு 5,000 சேலரி 15,000 சேலரி போட்டிருந்தாங்க. அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 6 to 9 மந்த்ஸ் நான் பண்ணேன். அதில் எனக்கு வந்து எதுவுமே வரல. ஒரு ட்ரைனிங் எடுத்தேன். அந்த ட்ரைனிங்க்கு வந்துட்டு எனக்கு ஒரு 19,000 செக் வந்திருந்தது. அப்போல்லாம் எனக்கு செக் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது 2019ல். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தெரிஞ்சிச்சு. அப்போ வந்துட்டு ப்ராட்பேண்ட் கிடையாது. அண்ட் ஜியோ 2G சம்திங் தான் நினைக்கிறேன். 2G 3G சம்திங் தான் நினைக்கிறேன். அது கிராமத்தில் அவ்வளோவா எடுக்காது. அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டீம் மேனேஜர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து கிட் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு மெயினில் போய் உட்காந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ அதுக்காக நான் ஒரு ஆஃபீஸ் செட்டப் பார்க்க ஆரம்பிச்சது தான். ஒரு ஆஃபீஸ் புக் பண்ணி வந்தது. அதில் ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் நான் வந்து மெட்டர்னிட்டி எப்போ இந்த கவர்மெண்ட்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண போயிருந்தேன். அப்போ வந்துட்டு ஜெராக்ஸ் எடுக்கணும், நோட் புக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜிஹெச்க்கு ஆப்போசிட்டில் வந்து நான் அந்த வெளியே சும்மா வரும்போது பார்த்தேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷாப் புக் பண்ணோம். அண்ட் அது வந்து நான் இண்டிவிஜுவலாக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறங்கிற ஐடியாங்கிறதே கிடையாது. அப்போது எனக்கு வந்து எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுறேன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னா நான் அட்வைஸ் தான் பண்ணுவேன். பிஸ்னஸ் பண்ணாதீங்க, ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணி ஒரு அமௌண்ட் வச்சுட்டு அந்த அமௌண்ட்லேருந்து எடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். நான் எப்பயுமே பிஸ்னஸ் ஐடியாவோடு இருந்ததில்லை. அண்ட் என் கூட ஒர்க் பண்ணேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் வந்து சொல்லுவேன், நம்ம ஏதாவது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும். நான் ட்ரைனிங் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் 2011 அந்த டைமில் காலேஜ் முடிச்சு என்னோட காக்னிசன்ட் டைமில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அது நான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பானு கிட்ட மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு பிகினிங்கில் கொஞ்சம் என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஃபியர் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எபவுட் லைஃபாக என்னன்னு தெரியல, கொஞ்சம் பயம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் என் அண்ணான்ட்ட அப்ரோச் பண்ணேன். அப்போ அண்ணன் வந்துட்டு என்னன்னா, இதெல்லாம் சும்மா நீ இதெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொன்னான். ஒரு பையர் வந்து இவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். அவன் சொன்னான், இல்லை இதெல்லாம் நீ எதுவும் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொன்னான். அதோட அவ்வளோதான், நான் விட்டாச்சு. அதாவது இந்தியா மட்டுமே நம்ம போட்டு வச்சுருந்தேன். ஒரு பையர் வந்து இவ்வளோ செட்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் கேட்குறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அண்ணாட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம ஆர்டர் கொடுத்து நம்ம பண்ணலாமா ஏதாவது கம்பெனியில், நான் அண்ணாட்ட கேட்டேன். எனக்கு வந்து எல்லாமே நான் பண்ணுறேன்னா அண்ணா தான். ஸோ அண்ணா தான் எல்லாமே எனக்கு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அண்ணனா என்னோட பெரியம்மா பையன். ஸோ அண்ணாட்ட சொல்லும்போது அண்ணா வேண்டான்னு சொன்னாங்க. நானும் அதை விட்டுட்டேன். ஸோ விட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பி வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போ என்கிட்ட மோடமும் கிடையாது, நெட்டும் கிடையாது, மொபைல்லையும் ஒர்க் பண்ண முடியாது அங்கே. லேப்டாப் மட்டும் இருந்துச்சு. நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது அந்த கம்பெனி லே ஆஃப் பண்ணாங்க. அப்போ ஒரு லோன் போட்டிருந்தேன். அதில் நான் வந்துட்டு சேஃபர் சைடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் ஒன்று வாங்கினேன் 40,000 கொடுத்து. அந்த லேப்டாப்பில் நான் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு இப்போ செக் கூட எப்படி போடுறதுன்னு தெரியாது. அந்த ட்ரைனிங் கம்பெனிலேருந்து எனக்கு செக் தான் வந்துருந்துச்சு. செக் தான் நான் போட்டு நான் வாங்கினேன். அது எப்படி போடணும்னு கூட என் அண்ணாட்ட தான் நான் கேட்டேன். அண்ணா வந்து ஒரு மோடம் வச்சுருந்தாங்க, ஜியோ மோடம். ஸோ அந்த மோடமில் தான் வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஈவினிங் 2 to 3 ஹவர்ஸ் ஒர்க்கு, ட்ரைனிங் அண்ட் ஒர்க்கு. ஸோ இப்படி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அண்டு இந்த நெட் ஒர்க் இஷ்யூனால அதுவுமே அண்ணா யூஸ் பண்ணுவாங்க ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஃபேமிலி சைடு. ஓன் அண்ணனா பரவாயில்ல, பெரியவங்களோட பையன்.
ஸோ அண்ணா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட் கொண்டு போய் வச்சுருவேன். ஈவினிங் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் போய் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு நைட் நான் கொண்டு போய் கொடுத்துருவேன். அப்படி தான் போயிட்டுருந்துச்சு. அண்டு சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷாப் பார்த்துருக்கும்போது ஒரு 80,000 அட்வான்ஸ் அண்ட் ரெண்ட் 13,000 வந்துச்சு. அண்ட் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ரிலேட்டிவாகவே போயிட்டாங்க. நான் கால் பண்ணி சும்மா கேட்டேன். நானும் எனக்கு பயம். நம்ம தனியாக போய் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது அவர் ஹீஸ் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டாரு. தம்பி கொஞ்சம் பெருசாகட்டும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு என்ன மைண்ட் செட்னா, எனக்கு அவன் ஸ்கூலுக்கு போகும்போது நான் அவன் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட். இப்பயும் அதுதான் எனக்கு. அதுதான் போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். அவன் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நான் அவன் கூட இருக்கணும். அவன் வந்து இந்த வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம அவன் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். இப்பயுமே எனக்கு அதுதான். அதனால தான் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறேன். ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த வழியாக நான் வரும்போது ஒரு அக்கா அவங்க வந்துட்டு ஆயில் கடை வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் செட்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் நான் போய் கேட்டேன். இந்த மாதிரி பக்கத்து ஷாப் புக் ஆயிடுச்சாங்கன்னுட்டு. இல்லைனாங்க நம்பர் இருக்குது கால் பண்ணி கேளுங்கன்னாங்க. அப்போ கூட நான் பெருசாக எடுக்கல. சின்னதாக ஒரு இருந்துச்சு. அதுதான் புக் பண்ணிக்கலாம் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தானே அப்படிங்கிறதுக்காக நான் நினச்சேன். அது சின்னதாக இருந்தாலே நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் இன்சூரன்ஸ் போடுறதுலாம் ப்ராப்ளம் கிடையாது. பட் நான் இந்த கார்னரில் பெருசாக இருக்கிறத நான் புக் பண்ணிட்டேன். ஸோ அது ஏன் புக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கசின் ஒருத்தவங்க பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம் நம்ம வந்துட்டு தே ஆர் இன் யூஎஸ். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட கொடி மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்பி நானும் வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ளெக்ஸு, மேரேஜ் டெக்கரேஷன், ஃபுட் கேட்ரிங் இந்த மாதிரி நிறையா மேரேஜ் ரிலேட்டடாக ஃபோட்டோகிராஃபிஸ் இதெல்லாம் பண்ணலான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் புக் பண்ணிட்டேன். யூஎஸ்லேருந்து அவங்க சிஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறதாகவும் ஹீ வில் டேக் கேரியர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்னோட கசின் ஒருத்தவங்க. பட் அவங்க வந்துட்டு கடைசி நேரத்தில் காலை வாரிட்டாங்க. நேமெல்லாம் கூட சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் காலை வாரிட்டாங்க. ஸோ அந்த டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து நீ கிட் பாரு அவன் வந்து ஸ்கூலிங் போகிறப்ப நீ ஏதாவது பண்ணிக்கலான்னு சொன்னார். ஸோ அதனால் நான் என்னென்னா, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அவன் ஸ்கூலிங் போகும்போது நம்ம அவன் கூட இருக்கலாம் அப்படிங்கிறனால நான் அப்போ டிசைட் பண்ணேன். அப்பயுமே என் தங்கச்சி டியூஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க அதை விட்டுட்டு அவங்க பேங்க் ஆஃபர் கிடச்சோன்னா போனாங்க. ஸோ நான் டியூஷன் கண்டினியூ பண்ணேன் ஒரு 2-3 மந்த்ஸுக்கு. எனக்கு டியூஷன் சொல்லித்தரது குழந்தைங்களுக்கு ரொம்பவே விருப்பம் இப்போ வரைக்குமே. என்னால் இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி பேச முடியறதில்ல. ஸோ ரொம்ப ட்ரை ஆயிடுது உள்ளுக்குள்ளே என்னன்னு தெரியல. ஸ்ட்ரெயின் பண்ணி என்னால் பேச முடியறதில்ல. ஸோ அதனால தான் நான் டியூஷன் விட்டுட்டேன். அண்ட் ஸோ இந்த இந்த கொலாபரேஷனில் வந்துட்டு என்னோடய ஓனர் பில்டிங் ஓனர் வந்து எனக்கு ரிலேட்டிவ்னு எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அண்டு இவங்களை நான் எப்படி மீட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்ம புக் பண்ண ஷாப் பர்பஸ் வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு 2-3 மந்த்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கலாம், இவ்வளோ பெரிய கடை ஜெராக்ஸ் இன்சூரன்ஸுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷ்னரி இனிஷியலாக ஆட் பண்ணோம். ஸ்டோராக மாற்றிக்கலான்னு சொன்னார். சரி ஸ்டோராக மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று சொல்லிவிட்டு அதை அப்படியே டக்குன்னு பண்ணிடுவோம். நமக்கு வந்து யோசிக்கிறது அதெல்லாம் கிடையாது. இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஸோ அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோராக போட்டுச்சு. அதில் எந்த தப்பு கிடையாது. அவர் சொன்னதில் பண்ணதுலேயும் தப்பு கிடையாது. நல்லா டெவலப் ஆகி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் நல்லா பிக்கப் ஆகி தான் போச்சு. அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நம்ம ப்ராக்ரஸ் செக் பண்ணணும். அண்டு இதில் என்ன ஒரு கிளாஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு 6 ஷாப்ஸ் இருந்ததில் வந்து அந்த லாஸ்ட் ஷாப்பு வந்து ஓனருக்கும் கோஇன்சிடென்டலாக அவங்க வந்து ஹோல்சேல் க்ராசரி வந்துச்சு. நாங்கள் ரீட்டைல் க்ராசரிக்கு எல்லாம் புக் பண்ணி எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இது கான்ஃப்ளிக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓனரை மீட் பண்ணி சொல்கிறதுக்காக கால் பண்ணேன். அப்போது ஏன்னா நம்மளுக்கும் பிஸ்னஸ் கான்ஃப்ளிக்ட் ஆகும், அவங்களுக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆகும் அப்படின்னு அவரை மீட் பண்ணி சொல்கிறதுக்காக அவருக்கு கால் பண்ணும்போது அவர் என்னென்னாருன்னா, இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கோயம்புத்தூரில் இருக்கார். அவருக்கு நான் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறேன், எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இது நாங்கள் ஸ்டோராக மாற்றும்போது நான் பண்ண தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்கை நம்ம ஸ்டோராக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஜெராக்ஸ் இன்சூரன்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரியை வந்துட்டு பக்கத்தில் இருந்த இன்னொரு ரெண்டலுக்கு வந்து மூவ் பண்ணேன். அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. இதுதான் நான் பண்ண ஃபால்ட்டு. அப்போது என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வைக்கும்போது அவர்லாம் ஓகே சொல்லி எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவர் தான் ஆக்சுவலி லோன் போட்டு அமௌண்ட் கொடுத்தாரு. அது ஸ்டார்ட் பண்ணுற டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன். இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஆகுது. அந்த லாஸ்ட்டு ஷாப்பும் ஹோல்சேல் போடுறாங்க, நம்மளும் இங்கே ரீட்டைல் போட்டோம்னா ரெண்டுமே கான்ஃப்ளிக்ட் ஆகும் அப்படின்னு அவரை மீட் பண்ணி சொல்கிறதுக்காக அவருக்கு கால் பண்ணும்போது அவர் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபினான்ஸ் ஆஃபீஸில் இருக்கேங்க, அவரோட
ஆஃபீஸ் இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது, நான் அங்கே இருக்கேங்க வாங்க பேசிக்கலாம்னு சொன்னேன். கால் பண்ணாங்க, நானும் போனேன். அங்கே போகும்போது தான் வந்துட்டு நான் இந்த பர்சனை மீட் பண்ணுறேன். யார் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா மாலதி சுப்ரமணியம். மாலதிக்கா இப்போ வரைக்கும் மாலதிக்கான்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு எனர்ஜி தான், எங்கேருந்தோ தெரியல எனக்கு அந்த எனர்ஜி அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். தெரில அப்போ வந்துட்டு நான் அவங்கள மீட் பண்ணேன். அவ்வளோ சிம்பிளாக இருந்தாங்க, ஒரு சிந்தட்டிக் சாரியில். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சிம்பிளாக இருந்துட்டு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். என்னை ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நீ ஸ்டார்ட் பண்ணு பாரதி அப்படின்னு சொன்னாங்க ஒரு வேர்டு. நீ பண்ணு பாரதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்பவே வந்துட்டு இப்போ வரைக்கும் அவங்க சொன்னது வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒருவேளை அவங்க அப்படி சொல்லலைன்னா நம்ம இவ்வளோ போல்டாக இறங்கி எல்லா பிஸ்னஸும் பண்ணி அதில் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இப்பயும் இன்னும் போல்டாக உட்காந்துருக்கோன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மாளவிகா வந்து வெரி ஸ்பெஷல் பர்சன் இன் மை லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த 2019 ஆல்மோஸ்ட்டு மேபி செப்டம்பரில் மீட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் பழகுறாங்க என்கிட்ட. நீ பண்ணு பாரதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அதுக்கப்புறம் நடந்த நிறைய அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டெய்லி என்னை பற்றி நினைக்காம இருக்க மாட்டாங்க. ஈவன் இப்போ கூட கண்டிப்பாக டெய்லி அவங்க என்னை பற்றி நினைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நானும் மாளவிகா பற்றி நினைக்காம இருந்ததே இல்லை. ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது ஏதாவது ஒரு தாட்டில் வந்து அவங்க கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு போயிடுவாங்க மாளவிகா. அண்டு ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ரொம்ப எல்லாத்துக்கூடயும் ஒரே மாதிரி ஈவனாக பழகுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ். அது ரொம்பவே நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும். பட் ஆனால் அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் எதையுமே வந்துட்டு மற்றவங்கிட்ட சொல்லி புலம்பி நான் பார்த்துக்கிட்டதே கிடையாது. சம்வாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. எனக்கு கெரியர் வைஸு என் கூட ஒர்க் பண்ண லேடிஸ் அவங்களாம் இன்னொரு கேட்டகரி. அவங்களாம் இன்னொரு நிறைய வீடியோஸ் நிறைய நான் போட வேண்டி வரும். அது நான் ஒருத்தராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இப்போ நம்ம படித்தது உமன்ஸ் காலேஜ் முடித்து நம்ம வந்து அப்படியே ஐடி என்ட்ரு ஆகிட்டோம். அந்த ஐடிலையும் வந்துட்டு ஐடியில் மென்ஸ் இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்தாச்சு. ஆனால் என்னென்னா எல்லாருமே எஜுகேட்டடாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே மந்த்லியான சேலரி வருது. எல்லாருமே இப்படி ஒரு சேம் லைஃப் ஸ்டைலில் கொண்டு போகிறோம். அப்படிங்கும்போது வாட் இஸ் அவுட் சைட் அப்படிங்கிற ஒரு உலகமே நமக்கு தெரியலை. அதுதான் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். கண்டிப்பாக பாருங்கள், ஐடியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து வெளி உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது யாராவது ஐடி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாட்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம் நிறைய நான் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட உலகத்துக்குள்ளேயே நம்ம இன்வால்வ் ஆகிறோம் பிஸ்னஸ் பண்ணும்போது. இது வந்து பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது வந்து மாலதிகாவும் சுப்ரமணியன் அண்ணாவும் தான். மாலதிகாவுக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணணும். அண்ட் சுப்ரமணியன் அண்ணாவுக்கும் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் அவர் என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். நான் பண்ணுற ஒவ்வொரு தப்பையும் நோட் பண்ணி அவர் வந்து எனக்கு இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத எனக்கு மறைமுகமாக சொல்லுவார், டேரெக்டாக சொல்லாமல். டேரெக்டாக சொன்னால் நான் ஏதாவது நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப போல்டாக பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார். ஆனால் நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன் அப்படின்னா அதை டேரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக ஏதோ ஒரு விஷயத்து மூலமாக சொல்லுவார். அவர் நிறைய விஷயத்தில் எனக்கு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்துட்டு பாசிட்டிவாக நிறைய ஒன்று கேட்பாரு. அது அடுத்தது அதுவே நடக்கும். அது ஒரு சிங்க் எங்கள் 2 பேருக்குமே. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஒரு பெரிய ஹியூஜ் லாஸில் உட்காந்துட்டு நான் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கும்போது எனக்கு மாளவிகா சொன்ன விஷயம் என்னென்னா, பாரதி நாங்கள் மைனஸில் போய் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக ரீச் பண்ண போல்டாரு அப்படிங்கிறதா சொன்னாங்க மாளவிகா. அதுக்கப்புறம் நான் என்ன ஒரு பர்சனல் இஷ்யூஸ் நான் சொன்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்துக்கலாம் விடு பாரதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க பாரதின்னு கூப்பிட்றது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் வெரி ஸ்பெஷல் பர்சன்ஸ் அவங்க 2 பேருமே எனக்கு. ஸோ தேங்க்ஸ் மாளவிகா ஃபார் பீயிங் எ குட் ஹியூமன் பீயிங் வித் மீ டில் நவ். ஸோ அதுக்கப்புறம் நான் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கிராசரி வச்சு வில்லேஜில் ரன் பண்ணதாகட்டும், அப்பயும் கால் பண்ணி என்கிட்ட திங்ஸ் வாங்குவாங்க. ஸோ சௌமியா மேம் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அவங்களும் அப்படி தான் நான் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறத பார்த்துட்டு இங்கே இருக்கிற எல்லா ஸ்டோரையும் விட்டுட்டு கோயம்புத்தூர்லேருந்து இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து என்னோடய வில்லேஜில் இருக்கிற கிராசரி ஸ்டோர்லேருந்து திங்ஸ் வாங்கிட்டு போவாங்க. இது எனக்கு
எல்லாமே எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ இப்போ கூட கேக் அண்ட் கேண்டில் ஷாப்ஸ் வந்து நான் சௌமியா மேம் கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு மாற்றப்போ ரொம்பவே என்கரேஜ் பண்ணாங்க. அண்டு ஆஃப்டர் எல்லா பிரச்சனையும் முடிச்சு நான் ஹெல்த் இஷ்யூக்காக சௌமியா மேம் கிட்ட போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கடா, நம்ம நிறைய பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு போல்டாக சொன்னாங்க. வேர்ல்டு வைட் உமன்ஸ் கணக்கில் வந்துட்டு நம்ம ஃபுட் ஸ்பான்சர் பண்ணும்போது பத்தாத அமௌண்ட் வந்து மேம் கொடுத்தாங்க. அது ஒரு விஷயம். அண்ட் மாலதிகா வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் பர்சன். எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகுது, ஏன்னா கண்ணீரே வருது அப்படி தான் இருக்குது. ஷீ இஸ் வெரி குட். அண்ட் நான் அவ்வளோ பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிருக்கும் போதும் நீ நடத்து பாரதி, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு பர்சனலாக நிறையா ஃபியர் இருக்கும், நம்ம ஏதாவது பண்ணிட்டோன்னா என்ன அப்படிங்கிற ஃபியர்லாம் அவங்களுக்கும் இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் ஆசோலேஷனில் இருந்தேன், நடத்துகிறோமா வேண்டாமா நடத்துகிறோமா வேண்டாமான்ட்டு. அவங்க பில்டிங் ரெண்டில் வீடும் மேலே இருக்குது. ஸோ ஆசோலேஷனில் இருந்தப்போ சரி ஆசோலேஷனில் இருக்காங்க அவங்க, லெட் ஹேர் டிசைட் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, மறுபடியும் நீயே வந்து வச்சுக்கலாம் பாரதி, இப்போதைக்கு பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, மறுபடியும் நீயே வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது ரொம்ப பெரிய வேர்ட் எனக்கு. நான் பர்சனலாக நெகட்டிவாக ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஒரு ரிலேட்டிவோட லேண்டில் இருந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஊருக்குள்ளே க்ரியேட் பண்ணிட்டோம், அவங்களுக்கு ஒரு இது கஷ்டம், நமக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்டோர் வந்து வில்லேஜ்லேருந்து மெயினுக்கு மூவ் பண்ணேன். ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் தான் இப்போ அதை ரன் பண்ணோம். அது க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது கூட நான் இன்னும் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம். இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணுறேங்க்கா அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த அன்றைக்கி மார்னிங் வந்து சாமி கும்பிட்டு திங்ஸ் வாங்கிட்டு போனாங்க. எனக்கு அது ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, மறுபடியும் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க 2 பேருமே. எனக்கு ரொம்பவே டச்சிங்கான பர்சன்ஸ் இவங்க 2 பேருமே. அண்ட் அதே மாதிரி தான் சுப்பிரமணியம் அண்ணாவும் மாலதிகா மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். எதுனாலும் ஒரு விஷயம் நமக்கு தெரியல கேட்கணும் அப்படின்னா ஹெசிடேட் பண்ணாமல் கேட்பாரு, சின்னவங்க பெரியவங்க அப்படின்ட்டுலாம் இல்லை. அண்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, சின்ன பிள்ளை விளையாட்டு, சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ண மாதிரி பண்ணிட்டீங்க பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும். ஆனால் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, சுப்பிரமணியன் நான் சொன்ன விஷயங்கள் நான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் நோட் பண்ணி இது எதுக்காக சொல்கிறாரு அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணாமல் நான் விட்டுட்டேன். அது என்னோட கெட்ட நேரம். அதை நான் கண்டிப்பாக சொல்வேன். ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப எல்லாமே பண்ணுறேன்னா அந்த டைம்லலாம் ஏன் அப்படி இருந்தேங்கிறது எனக்கே தெரியல. அண்டு ஏழரைச்சனி ஜென்மச்சனி அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு 7 மந்த்ஸில் தான் வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 lakhs கடன் ஆயிடுச்சு. எனக்கு பிஃபோர் லாக்டவுன் எனக்கு கிடைச்சே கிடையாது. லாக்டவுன் போடுறப்ப எனக்கு ஒரு 75,000 பில்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை நான் டெய்லி நோட்டில் எழுதுவேன். 75,000 மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அதுக்கே உள்ள எனக்கு வந்து 3 lakhsக்கு ஸ்டாக் இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு கடனுமே கிடையாது. லாக்டவுனுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் இவ்வளோ. அண்டு என்னோடய ஸ்டாரில் ஜனவரிலேருந்து ஜூலை வரைக்கும் சனி வந்து ட்ராவல்ஸ் ஆகிருக்காரு. அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு 80 lakhs கடன் வந்துருக்கு. அது எப்படிங்கிறது எனக்கே தெரியலை, அதுதான் உண்மை. அண்ட் இதெல்லாம் நான் சொல்லும்போது அவங்க வந்துட்டு வேறு யாராவது இருந்தாங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. இட்ஸ் ஓகே, எல்லாமே 2 வருஷத்துல சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு வேர்ட் மட்டும்தான் சொன்னாங்க. எல்லாமே ஒரு 2 இயர்ஸ் சரியாயிரும் பாரதி, பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிறதான் சொன்னாங்க. ஸோ இப்போ நான் மறுபடியும் ஸ்டோர் க்ளோஸ் பண்ணதை நான் அவங்கக்கிட்ட சொல்லலை. கால் பண்ணி பேசணும், சொல்லணும். அண்ட் ஹாப்பி பொங்கல் சுப்பிரமணியன் அண்ட் மாலதிகா. ஹாப்பி பொங்கல் சர்வேஷ். இப்போ கூட ஹஸ்பண்டும் கிட்டும் வந்து அவங்கள பார்த்தேன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தாங்க நியூ இயர் அப்போ. ஸோ ரொம்பவே பேசணும் மாலதிகாட்ட ஃபோன் பண்ணி. கண்டிப்பாக டெய்லி குக் பண்ணும்போது, ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது, இல்லை என்ன ஏதாவது ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக என்னை பற்றி மாலதிகா நினைக்காம இருக்க மாட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அண்டு சாரி மாலதிகா அண்டு சுப்புனா, நான் உங்கள் இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல நேம் வாங்கி தர முடியாமல் போயிடுச்சு. நம்மக்கிட்ட வந்தாங்க, நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நேம் வந்து உங்களுக்கு நான் கொடுக்காம போயிடுச்சு. பட் இருந்தாலும் ஓகே, நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப போல்டாக இருக்கேன். அண்ட் அந்த போல்ட்னஸ் அண்டு நிறைய பிஸ்னஸ் கற்றுக்கிட்டது உங்கள் 2 பேர்த்துனால மட்டும்தான். அண்டு ஈவன் ஜாப் இல்லைனாலும் வி நீட் டு சர்வ். ஸோ அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த 2மே நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டதான். கண்டிப்பாக நெக்ஸ்ட் மூவ் இருக்கிற எல்லாத்துலேயுமே உங்களோட பங்களிப்பு தான் பேசிக்ஸ். எனக்கு பேசிக்காக உங்களோட பங்களிப்பு தான் எனக்கு டீச் பண்ண விஷயங்கள் எல்லாமே, பிஸ்னஸ் இன்டு த பிஸ்னஸ். அண்டு
தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் மீ டில் நவ். அண்ட் கண்டிப்பாக லைஃப் லாங் கீப் இன் டச். அண்ட் தேங்க்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரி திங். ஹாப்பி பொங்கல் மாலதிகா அண்ட் சுப்புனா, சர்வேஷ், குட்டி. பை, டேக் கேர். அண்ட் நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய சொல்லிட்டு போகணும் மாலதிகா பற்றி சொல்லணுன்னா, எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. அண்டு அண்டு கண்டிப்பாக பார்ப்போம். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மாலதிகாவை. அண்ட் நிறைய வெல்விஷர்ஸ் இருக்காங்க, அண்ட் நிறைய இன்ஸ்பிரேஷன் லேடிஸ் இருக்காங்க. இன்ஸ்பிரேஷன்லாம் என்னோட ஐடியில் வருவாங்க, அண்ட் யூடியூப் சேனல்ஸில் இருக்கிற இன்ஸ்பிரேஷன்ஸ் வருவாங்க, வெல்விஷர்ஸு. அண்ட் எல்லாருமே நிறைய லேடிஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தராக நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை. ஹாப்பி வீக்கெண்ட்.